வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் கிரேவி நம்ம எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெண்டைக்காய் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க காம்பையும் கீழே இருக்க நுனி பக்கத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீதி இருக்க வெண்டைக்காய் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் பார்த்தா தெரியும். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணியாக இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம வந்து தேவையான மிளகு பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடியும் நம்ம அதுக்கு மேலே எல்லா பக்கமும் படும்படி நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி 3யும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் வந்து அதுக்கு மேலே எல்லா கோட்டிங்காக எல்லாம் அது வெண்டைக்காய் மேலே படும்படி நம்ம வந்து தூவி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லாவே வெண்டைக்காவை விரசி ஒரு 2 நிமிஷம் அதையும் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நம்ம வந்து மிளகு தடவை வச்சுருக்க வெண்டைக்காயை அதோட கொஞ்சம் நல்லா ஒரு அரை பக்கம் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வெண்டைக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இது வந்து கிண்டி கொடுத்துட்டே நீங்கள் இருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது வந்து வெந்திருக்கிறது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தாலே தெரியும். அதுக்கு பிறகு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி சின்ன சைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி நம்ம அதோட சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டு வதக்கிறதுக்கு இல்லைங்க. இதை வந்து மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டு இப்படி ஜூஸ் போல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நம்ம வந்து இனி ஒரு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஞ்ச் அளவு வெந்தயமும் நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்து வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் நம்ம அதோட சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்றது வரைக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு உள்ளி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸையும் நம்ம அதோட சேர்த்து நல்ல தண்ணி சுண்ட வத்துற அளவு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு அந்த தண்ணி வற்றி வருது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தக்காளியில் இருக்க தண்ணி வந்து சுண்டிடுச்சு. இப்போ தேவையான மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லாவே நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். அது இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் ஒரு டார்க்னஸ் கலரில் வரும்போது நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது பார்த்து நல்லா வெந்து வரும்போது அதில் நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியுது. இதே போல் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு இதுக்கு முன்னாடி சேர்க்கலை. இப்போ வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லாவே வதக்கிக்கிட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து புளி சேர்க்க போகிறது இல்லைங்க. 1/2 கப் தயிர் தான் நம்ம இதோட சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லாவே நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள். நல்லாவே கிண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது அதோட கலரும் சேஞ்ச் ஆகி அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றது போல் தெரியுது பார்த்தீங்களா? இதுவே நமக்கு வந்து இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து ஆயிலில் விட்டு வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் என்ன தண்ணினா வந்து தயிரில் உள்ள அதில் தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை தான் நான் வந்து லைட்டாக அலசி விட்டுருக்கிறேன். நீங்களும் தேவையான அளவு எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு வந்து அந்த தேவையான அளவு தண்ணியை நீங்கள் வந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மனமும் நல்லா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ எண்ணெய் மேலே அப்படி பிரிஞ்சு அப்படி வர்றது உங்களுக்கே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மனமான தேங்காய் இல்லாத வெண்டைக்காய் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் ரெசிபியை இப்படியும் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டோம். வாங்க சாப்பிடலாம். இப்போ வந்து ஒரு பவுல் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் கிரேவி வச்சிருக்கோம். எப்படி எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல இதே போல செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.